பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னவோ ஆயாச்சு எந்த மூச்சு. ஏண்டி அழுதுட்டே நிக்கிற? அழாதடி நெத்து. இப்ப என்னடி பண்றது? என்கிட்டே இல்ல, உங்க யார்கிட்டே இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கடி அழுத? நம்ம காலேஜ்ல தான் காயின் போட்டா நாப்கின் வர சிஸ்டம் இருக்கே, வாங்க அங்க போலாம். அது ரிப்பேர்ல இருக்குடி 2 டேஸா. ஆமா, அது 2 டேஸா ப்ராப்ளம்ல இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏண்டி உனக்கு பீரியட் டேட்லாம் தெரியுமா தெரியாதா? நீ சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல மித்து, இப்ப எனக்கு வர டைமே இல்ல, முன்னாடியே வந்துடுச்சு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடி. பைத்தியம், இதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? இது எப்ப வேணா வரும்ல, நேச்சர்ல. நீ எப்பவுமே சேஃப்டிக்கு ஒரு நாப்கின் வச்சிருக்கணும்ல. நேரம் பத்தியா, எப்பவுமே நாங்க சேஃப்டிக்கு ஒன்று வச்சிருப்போம்டி. பீரியட் முடிஞ்சனால சரி அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். இப்ப என்ன பண்றேன்னு தெரியலையேடி. வேணா நம்ம கிளாஸ்ல யார்ட்டாவது கேட்டு பார்க்கலாம்டி. நான் கேட்டு பார்த்துட்டேன்டி, மேபி வச்சிருந்தா கூட தரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஆயிடுச்சுன்னா அதனால தரமாட்டாங்க. இருந்தாலும் நான் கேட்டு பார்த்தேன், யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல, ஸ்டொமக் வேற பெயினாக இருக்கு. ஐயோ, என்னால் எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியலடி. சரி சரி, டென்ஷன் ஆகாத. சரி வெளில போய் வாங்கலான்னா அந்த வாட்ச்மேன் விட மாட்டாரு. என்னதான் பண்றது இப்போ நம்ம? பொண்ணை மட்டும் பிறக்கவே கூடாதுடி. எவ்வளோ டைம் நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? பைத்தியம், பொண்ணுன்றவ வரோம். பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தாய்மையடைகிற சக்தி இருக்கு. நம்ம மூலியமா ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருது, அது எவ்வளவு பெரிய விஷயம். நீ இந்த விஷயத்துக்காக அப்ப பேசாதடி. சரி ஓகே ஓகே, இவளோட பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அதை யோசிங்க. அதானே எனக்கும் புரியல. பேசாம வாட்ச்மேன்ட்ட ஏதாவது சொல்லி கேட்டு பார்க்கவா? இல்லடி முத்து, அவர் விட மாட்டார். என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் அவர் அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா அது காலேஜோட ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல. ஆமா, காலேஜோட ரூல்ஸ் இல்ல. மார்னிங் 9:30க்கு நம்ம காலேஜ்ல என்ட்ரானா ஈவினிங் 3:30க்கு தான் வெளியே போக முடியும். அதுக்கு முன்னாடிலாம் அனுப்ப மாட்டாங்க. அப்பா என்னதான் பண்றது, ஒண்ணுமே புரியலையே. அழாதடி, என்னடி பண்றது? யோசிக்கலாம், அழாத. என்னங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அச்சுடி. அர்ஜுன். ஆமாடி, நான் தான் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். கேன்டீன், அப்புறம் லைப்ரரி, அப்புறம் நம்ம எப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோமே அந்த இடம், எல்லா இடமும் உங்களை எங்கேயுமே காணுமா? அப்புறம் உங்க கிளாஸ் பண்ணிட்ட தான் கேட்டோம், நீங்க உள்ளதா இருக்க தான் சொன்னாங்க, அதான் வந்தோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே ராட்சசி, என்ன அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? என்னாச்சு? அதானே இவ்வளவு சைலண்டா இருக்க பொண்ணு இல்லையேவா? இங்க திரும்படி. என்ன வேணாண்டா, திரும்படி. ஏய் எதுக்கு வளரா? ஹே என்னாச்சு, ஏன் அழற? என்ன ஒண்ணும் இல்ல, இப்படி பல பலன்னு அழுதுட்டு இருக்க, என்னாச்சு? ஏய் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீங்க போங்க, நாங்க வரோம். இன்னும் ஒண்ணு இல்லன்றீங்க, இப்படி தாரையா கண்ணீர் ஊத்திட்டு இருக்கா அவளுக்கு. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல பசங்க ஏதாவது வம்பல் தானுங்களா? என்னன்னு சொல்லுடி. அதெல்லாம் எதுவும் இல்லடா, நீ போ. என்ன போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். சமீத், நாங்க தான் சொல்றோம்ல, இது லேடிஸ் விஷயம், நீங்க போங்களேன் ப்ளீஸ். ஹே, லேடிஸ் விஷயம்லாம் பசங்களுக்கு தெரியக்கூடாதா என்ன? என்னன்னு சொல்லுங்க. லேடிஸ் விஷயமா? சொன்னா கேளுடா சமீர். அர்ஜுன், நீ சமீர் விமல் கூட்டிட்டு போ, நாங்க வரோம். நீங்க சொல்லாம நாங்க வந்து போக மாட்டோம். ஆனா ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். டே நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என்ன எங்களை கிளம்ப சொல்ற? நாங்களும் இருக்கோம்டா. ஏதோ ப்ராப்ளமா தான் அழுதுட்டு இருக்கா, சொல்ல மாட்டேன்ற பயந்துட்டு. டே விமல், உனக்கு புரியலையா? உங்க லேடிஸ் விஷயம் சொல்றாங்கல்ல, புரியலையா? அப்படி என்ன? ஓ புரியுதுடா அச்சு. நாங்க வெளியில வராண்டால வெயிட் பண்றோம், நீ என்னன்னு கேளு. ஓகேடா. நீ போடா. என்ன விஷயம்? நான் தானே இருக்கேன், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை அர்ஜுன், நீ போ. எனக்கு தெரியும், 3 days ப்ராப்ளம் தானே. அர்ஜுன், உனக்கு எப்படி? என்ன எனக்கு எப்படி? கேர்ள்ஸ் ப்ராப்ளம்னா இது தானே, இது கூட தெரியாம இருக்கும். எங்க வீட்லயும் அம்மா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. இதை ஏண்டி எங்ககிட்ட இருந்து மறைக்கிறீங்க? எனக்கு புரியல. இது என்ன பெரிய தப்பா என்ன? தப்பு இல்லடா, பட் ஓப்பனா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதான்.
சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன வேணும்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க. இவங்ககிட்ட வச்சுட்டு நாப்கின் வாங்கிட்டு வர சொல்ல முடியுமா? என்னதான் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் உங்களை தான் கேட்குறேன், என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லைடா, இவகிட்ட நாப்கின் இல்லை, எங்கே யார்கிட்டயும் இல்லை. கேர்ள்ஸில் எல்லார்ட்டையுமே நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம், கிளாஸில் யார்ட்டையுமே இல்லை. என்ன பண்ணுறது தெரியல, அதான் நின்றுட்டுருக்கோம். சேஃப்டிக்கு ஒன்று வச்சுக்கணும்னு கூட அறிவில்லையா உனக்கு? மறந்துட்டேன். எல்லாம் வாய்க்கிலேயே பேசுற, இது தெரியாத உனக்கு? ஏய் திட்டாதடாச்சோ, அவளே வழியில் அழுதுட்டு இருக்கா, சும்மா இருடா. ஓ ஆமால, சாரிடி. ஹே, நம்ம காலேஜில் கூட இதுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, காயின் போட்டால் வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தானே? அது தெரியாது எங்களுக்கு. அந்த மிஷின் 2 days ரிப்பேர், இன்னும் ரிப்பேர் பார்க்கல. அப்பா, எல்லாம் ஒரே நேரத்தில் தான் வந்து தொலையும். சரி அழாத, இதுக்கு அழுதுட்டு இருக்க? அவனுக்கு என்னடா தெரியும், என் கஷ்டம் எனக்கு. இப்போ சரி ஓகே, நீங்கள் இவளை பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன். எங்கடா போறாச்சோ? அவளை பார்த்துக்கோங்க, அழ வேணாம்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். இவன் எங்கடி போறான் தெரியலேடி. ஏய் அழாதடி, இவ வேற அழுதுட்டே இருக்கா. அழாதடி, அவன் தான் இங்க இருக்க சொல்லிட்டு போயிருக்கான்ல. இரு வெயிட் பண்ணு. ஏய் உங்களுக்கு புரியுதா இல்லையாடி? ஏய் அப்புறம் தான் நல்லா திட்டி விட்டு வேண்டி. எங்களுக்கு புரியுது, ஆனா என்ன பண்ண முடியும்? நீ சேஃப்டி கொண்டு வச்சிருக்கணும்ல. திட்டாதடி பாவம். சரி வெயிட் பண்ணு, அச்சு தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான்ல, ஏதாவது பண்ணுவான். அவன் என்னடி பண்ணுவான்? எனக்கு என்ன பண்ணுவான்லாம் தெரியல, ஆனா அவன் வெயிட் பண்ண சொல்லிட்டானா ஏதாவது பண்ணுவான். நீ இரு. ஏ அர்ஜுன்டி. ஏய் இந்த இதில் உனக்கு தேவையானது இருக்கு, புடி. டேய் அச்சு, என்னாச்சுடா? தலையில இருந்து பிளட் கையில. ஏய் என்னாச்சு பைத்தியம்? என்னாச்சுடா அச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி மித்ரா, நீ இவளை கூட்டிட்டு போ. என்னாச்சு அர்ஜுன்? அதான் ஒன்றும் இல்லைன்றல. பைத்தியம் மூச்சு வாங்குது, எப்படி அதெல்லாம் வாங்கிட்டு வந்த? மித்து, நான் அப்புறம் சொல்றேன் டி, நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போ, பாவம். சரிடா, எனக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ஐயோ ஓகே. ஓகே தாண்டி, அவளை கூட்டிட்டு போங்க. சரிடா, அந்த பேக் கொடு. இதுல ட்ரெஸ், நீங்க கேட்டது எல்லாமே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எங்கடா வாங்கின? வாங்கினேன், போ. அர்ஜுன் எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ போ முதல்ல. இது வாடி. ஹே, என்னடி எல்லாம் ஓகே தானே? ஓகேடா. ஹே, அப்புறம் என்னத்துக்கு என்ன அழுதுட்டு இருக்க? சாரி. எதுக்கு சாரி? தலையில அடிபட்டிருக்கு, அதுக்கு நான் தானே காரணம். சாரி. நீ எல்லாம் காரணம் இல்ல. ஏய் எப்படிடா அதை போய் வாங்கிட்டு வந்த? நானே அந்த வாட்ச்மேன் பொண்ணுங்க போய் ஏதாவது எமர்ஜென்சி கேட்டாலும் வெளில விட மாட்டான். நீ எப்படிடா போய் வாங்கிட்டு வந்த? ஆமா ரஃபி, நீ சொல்றது கரெக்ட் தான். அவன்கிட்ட எவ்வளவோ ரெக்வஸ்டா கேட்டு பார்த்தேன், ஆனா அவன் மசிவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் சேர்ந்து காம்பவுண்ட் ஏறி குதிச்சு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், யாருக்கும் தெரியாம. ஆமாண்டி, ஏறி குதிச்சா? டி சிசிடிவிலாம் இருக்குடா. அதெல்லாம் பேக் சைட்லாம் சிசிடிவி கேமராலாம் இல்லை, ஃப்ரண்ட் சைட் தான் இருக்கு. நாங்க பார்த்துட்டு தான் போனோம். அப்போ ஏறி குதிக்கும் போது தான் அந்த அடியா? ஆமாடி சோடாபுட்டி, அந்த பக்கம் முள் அந்த மாதிரி தான் அதிகமாக இருந்தது, அதான் அடிபட்டுருச்சு. பாவம், அவங்களுக்கும் லைட்டாக அடி. முகமன்றி ஏதுமில்லையே, மற்றபடி வேறு ஒன்றும் தொல்லை இல்லையே, உயிரை எடுக்கிறாய் பெரும். என்னடி? ஹே என்னடி? ஐம் சாரி அர்ஜுன், ஐம் சாரி. என்னாச்சு உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லடி, அந்த அம்மா மனசுல உள்ள வச்சிருந்த காதை தானே வெளியில வருது. சும்மா வெடிக்க மட்டும் பாரு. எதுக்குடி ராட்சசி சாரி? இந்த டைம் உனக்கு சாரி சொல்லக்கூடாது அர்ஜுன். ஏமா, ஏன் இப்படி அலற? அர்ஜுன் சொல்லு. I love you அர்ஜுன். என்ன லவ்வா? ஏய் என்னடி? நான் தான் சொன்னேன்ல, காதல் வெளில வந்துருச்சு. இனிமே வரதான் வாய திறக்கணும். அர்ஜுன் I love you. நீ எனக்கு வேணும் அர்ஜுன், கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ண நான் விரும்பல. I love you அர்ஜுன். ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. என்ன அர்ஜுன், என்ன யோசிக்கிற? என்னடா திடீர்னு லவ் சொல்லிட்டாலே, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது அப்படின்னு தெரியலையா? ஹே அதெல்லாம் இல்லடி, என்ன சொல்றேன்னு தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கேன். உனக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம் அர்ஜுன். உடனே சொல்லணும்னு நான் சொல்லலை. நீ நல்லா யோசி, என் கூட நல்லா பழகு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சா மட்டும் நீ ஓகே சொன்னா போதும்.
நீ யோசிக்கலாம் அர்ஜுன், எப்படி இவளுக்கு உடனே காதல் வந்திருக்கும்? நம்ம பழக்க ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி காதல் வரும் அப்படின்னு நீ யோசிக்கலாம். நீ யோசிச்சாலும் அது கரெக்டு தான் அர்ஜுன். ஏன்னா எனக்கு உன்னை பார்க்கும்போது சுத்தமாக உன்னை பிடிக்காது, உன்னை ஒரு பொறுக்கின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னைக்கு நீ என்னை அடிச்சியோ அன்னைக்கு கூட நான் இம்ப்ரெஸ் ஆகலை. ஆனால் நீ கால் பண்ணி நீ சாரி கேட்ட விதம், அதுக்கப்புறம் என் கூட பழகின விதம், உன்னோட அத்தை பொண்ணு உன்னோட தங்கச்சியை நீ பார்த்துக்கிற விதம், உங்கள் அண்ணனையும் உங்கள் அத்தை பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, உன்னோட நல்ல குணம் எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுன். அப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே வர ஆரம்பிச்ச. என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஆல்ரெடி பிளாங்கா இருக்கேன். நீ இப்போ திடீர்னு லவ் சொல்ல ரீசன்? என்னடா அர்ஜுன் ரீசன் கேட்குற? இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன ரீசன் வேணும்? எல்லா பொண்ணும் ஆசைப்படுறது தனக்கு வரப்போகிற கணவன் தான் அப்பா மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும், நம்மளை நிறைய காதலிக்கணும். இதுதானே ஆசைப்படுவா? நானும் சராசரி பொண்ணா இதை தான் ஆசைப்பட்டேன். நீ எல்லாமாவும் எனக்கு இருப்பேன்னு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. ஏண்டி இந்த பேட் வாங்கி கொடுத்ததுலேயே உனக்கு நம்பிக்கை வந்துடுது? நான் உன் இடத்துல. புரியுது அர்ஜுன் புரியுது. என் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நீ இதுதான் பண்ணியிருப்ப. ஆனால் நல்லா யோசிச்சு பாரு, நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பியா? சொல்லு அர்ஜுன், எனக்காக நீ காமன் சுவர் ஏறி குதிச்சு உன் தலையில் அடிபட்டு கையில் அடிபட்டு நீ எனக்கு நாப்கின் மட்டும் வாங்கிட்டு வரல, என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சு எனக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. சொல்லு அர்ஜுன், இது மற்ற பொண்ணுக்கும் நீ செஞ்சிருப்பியா? சொல்லு. இல்லை, மற்ற பொண்ணுங்களுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. அப்படியே எடுத்திருந்தாலும் அவளுக்கு வெறும் நாப்கின் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணியிருக்கும். ஆனால் உனக்கு தான். இது போதுமே அர்ஜுன், இது போதும். உன் மனசுலயே நான் இருக்கேன், எனக்கு அது நல்லாவே தெரியும். நீ இப்பவே சொல்ல வேணாம், நீ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. நீ கொஞ்சம் தெளிவாகு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இங்க பாரு அர்ஜுன், லவ்வர் சொல்றது என்னோட உரிமை, அதை ஏத்துக்கிறோம் ஏத்துக்காதும், அதாவது எஸ்ஆர்னு சொல்றது உன்னோட உரிமை. இவ என்னடா இவ்வளோ வாயாடியா இருக்கா, ரொம்ப பேசுறா, ரொம்ப கோவம் வருது, இவ்வளோ எப்படி நம்ம லவ் பண்ண முடியும்னு என்ன உனக்கு பிடிக்காம கூட போகலாம். இட்ஸ் ஓகே அர்ஜுன். அப்படி இருந்தாலும் ஹே மென்டல் பைத்திய மாதிரி பேசாத. உன்னை யாருக்கடி பிடிக்காம போகும்? நீ ஒரு நல்ல பொண்ணுடி. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எவ்வளோ பண்ணுறாத என் கண்ணாலேயே நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் உன்னை இடிச்சேன்னு கோவத்தில் தான் நீ என்ன அந்த மாதிரிலாம் பேசின. அதுக்கப்புறம் என் மேலே தப்பல் என்ன, நீனும் தானடி சாரி கேட்ட. நான் சாரி கேட்கறதுக்கு முன்னாடியே நீ சாரி கேட்ட. உன்னோட குணம், உன்னோட சிரிப்பு, உன்னோட பேச்சு, உன்னோட திமிர்த்தனம் எல்லாமே எனக்கு பிடிக்கும்டி. மொத்தமாக உன்னையே எனக்கு பிடிக்கும்டி பைத்தியம். பிடிக்கும்னா எப்படி? ஃப்ரெண்டா பிடிக்கும்னு சொல்ற அப்படித்தானே? என்னடா பல்ல காட்டுற, பதில் சொல்லு. ஃப்ரெண்டா மட்டும் இல்லடி பைத்தியம், உன்னை மொத்தமாவே பிடிக்கும். ஒரு காதலியா, ஒரு மனைவியா, எங்க வீட்டு மருமகளா, எல்லாமாவும் உன்னை பிடிக்கும். போதுமா? கோடி பேரில் உன்னை மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. ஏண்டி இப்படி உட்கார வச்சுட்ட? பின்ன அவங்க லவ்வ சொல்லிட்டாங்க. அவங்க லவ்வ சொல்லும் போது அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் எல்லாரையும் கிளப்பி பீச்சு கூட்டு வந்துட்டேன். அவ தண்டி லவ்வ சொல்லியிருக்கா, அவன் என்ன சொன்னான்னு தெரியலையே. அங்க பாரு, ரெண்டும் நின்று பேசிட்டு இருக்கு. ஆனா என்ன பேசுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அச்சுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ஆனா உடனே லவ்வ சொல்லிட்டு வானா இல்ல லேட் ஆக்குவான்னு தெரியல. நம்ம அச்சுக்கு பொறுமையா இல்லடி, சொல்லிடுவான். அதுவும் என்னமோ கரெக்ட் தான். அதனாலதான் அவங்க 2 பேர் தனியா பேசணும்னு அங்க அவங்க 2 பேரை கழட்டி விட்டுட்டு நம்ம இங்க என்ஜாய் பண்ண வந்தாச்சு. அப்பா, இந்த ஈவினிங்ல சன்செட் மறையும் போது இந்த பீச் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருண்டி. ஆமா, பெஸ்டான பிளேஸ், லவ்வர்ஸ்க்கு பெஸ்டான பிளேஸ் இந்த பீச் தாண்டி. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு விடிய விடிய அகிலோட இங்க இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன். நீ இருப்ப, எல்லாம் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கான், நான் எப்படி இருப்பேன்? அதெல்லாம் கவலைப்படாதடி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் அந்த 1 வருஷத்தை முடிச்சுட்டு இங்கதான் வரப்போறாரு. ஓ, குடும்பமா சென்னையில வந்து செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. என்ன அங்க இருந்து என்ன பண்றது? அவங்க உங்க ஆள் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். எங்க கிட்ட மட்டும் ஆளை காமிக்கவே இல்லை பாத்தியாடி. நாங்க தான் உங்களை பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டோம், நீங்க தான் வரல. அங்க நீங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஆமாட சமீர், அங்கதான் இவரோட ஆளு, உங்க அம்மா அப்பா அக்கா பசங்க எல்லாருமே மீட் பண்ணோம். ஸ்வீட் ஃபேமிலி தெரியுமா? நீங்க ஏன் வரல? எங்க வீட்டுல விட மாட்டாங்க. 6 மணி ஆனா வீட்டை பூட்டி சாவி உள்ள வச்சுப்பாங்க. உனக்கு சொல்ல வெக்கமா இல்ல? நீ ஒரு ஆம்பளை பையன்டா. அது உனக்கு தெரியுது, எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியுதா? பொண்ணு மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்குறாங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமா, என்னெல்லாம் 6 மணிக்கு மேல வெளியில விட மாட்டாங்க. லீவ் டைம்ல கூட வீட்டுக்குள்ள தான் உட்காந்து டிவி பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன். வெளில போய் கூட விளையாட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிஞ்சி தான் அவங்க கிட்ட காலைல விழுந்துதான் நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேனே. குட் ஃபேமிலிடா. தேங்க்யூ மேலே. ஏண்டா எங்களை கூட அவ்வளோ இண்டிபெண்டா வச்சிருக்காங்க, உன்னை ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க? அது என்னமோ வீட்டுக்கு ஒரே பையனை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்களாம். ஏதோ வளர்த்துட்டு போறாங்க விடு. சரிடா, அவன் வீட்டுக்கு ஒரே பையன், உனக்கு தான் தங்கச்சி இருக்கல்ல. அதுதான் எனக்கு யமனே, நீ வேற. ஏண்டா? ஆமா, அவதான் இல்லாத பிள்ளைலாம் மூட்டி விட்டு என்ன எங்கேயுமே போக விட மாட்டா, வீட்டுக்குள்ளே வச்சிருப்பா.
தங்கச்சினாவே ராட்சசி தான். என் அண்ணன் கிட்ட பாரு என்னெல்லாம் கழுவி கழுவி ஊத்துவான். ஆமா ஆமா, உன்னை பத்தி என்கிட்ட நிறைய கழுவி ஊத்துவாரு. நீ மூடு என்ன? உண்மையா வரட்டி சொன்ன. அப்படி என்னதான் பேசுறாங்க? இருடி, எல்லாம் பேசி தானே ப்ரப்போஸ் அக்செப்ட் பண்ண முடியும். பேசிட்டோம். என் அச்சு ரொம்ப தெளிவானவன், அதனால நிறைய பேசுவான். பேசிட்டோம். சரி ராஃபி, நீ ஏன் யாருமே லவ் பண்ணல? லவ்வா? நம்ம ஏன் லவ் பண்ணணும்? நம்ம வீட்டுல நமக்கு ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏண்டி, உனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லடி, யார் மேலேயும் அந்த மாதிரி தாட் வரல. அப்படியா? மேபி வந்தாலும் வரலாம். வரல பாப்போம். ஹே அண்ணனா அகே அண்ணாடி, திரும்பி பாரு. ஹாய் செல்லம். ஹாய் தங்கம். ஹாய்டா. என்ன எல்லாரும் பீச்சுக்கு வந்திருக்கீங்க காலேஜை கட் அடிச்சுட்டு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் வர சொன்னேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 2 பேரும் மிஸ் ஆறாங்க. எங்க அர்ஜுன் பூஜா? அவங்க 2 பேரை பத்தி தான் ஒரு சீக்ரெட் உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு தான் வர சொல்லியிருப்பா. அவங்க 2 பேரை பத்தி சீக்ரெட்டா? என்னடாமா? அது உங்க ஆளே சொல்லுவா, கேளுங்க. என்னடி அவங்க 2 பேரும் எங்கடி? உங்க 2 பேரும் தானே, அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணி பாரு. ஆன் பண்ணியா? பாருடா தங்கம். என்னடி அங்க நின்று 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு? சூப்பர்ண்ணா. அண்ணா, அவங்க 2 பேரும் பார்க்க சண்டை போடுற மாதிரியா இருக்கு? ஆமாடா சமீர், அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை தானே போட்டுட்டு இருப்பாங்க. டாமன் சரியாச்சே. இப்ப அங்க என்ன தனியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க? உங்களோட சண்டை போட்டா நீங்க பயந்துருப்பீங்கன்னு தனியா போயிட்டாங்களோ? டே மக்கு புருஷா. இது மக்கு புருஷனா? என்னடி என்ன நுண்ணடி, அவங்க 2 பேரும் பார்த்தா சண்டை போடுற மாதிரியா இருக்கு? ஆமா, அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை தானே போட்டுட்டு இருப்பாங்க. என்ன நடந்து தெரியுமா அகில் உனக்கு? நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, உங்க 2 பேர் மேல டவுட்டா இருக்கு கண்டுபிடிக்கணும்னு. ஆமாடி, நேத்துல சொல்லிட்டு இருந்தியே. இப்போ நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே எங்க முன்னாடி உளறிட்டாங்க. என்னடி உளர்ந்தாங்க? ஆக்சுவலா என்ன நடந்து தெரியுமா காலேஜ்ல? ஹே என்னடா சொல்ற? உண்மையா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க பாருடி, நான் இது வரைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா நிறைய பொண்ணு சைட் அடிச்சிருக்கேன். ஆனா எந்த பொண்ணையும் லவ் பண்ணணும்னு எனக்கு தோணதே இல்லை. ஏன்னா எனக்கு லவ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் என் அண்ணனோட மித்தோட லவ் பார்க்கும்போது சரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லவ் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நிறைய தடவை தோணி இருக்கு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி இவ நம்மளுக்கு லவ்வா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். டாமஞ்சேரி கப்பிள்ஸ் அடிச்சுட்டு சந்தோஷமா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலான்னு உனக்கு எப்ப தோணுச்சோ எனக்கு தெரியாது. உன்னை அடுத்த செகண்ட்ல இருந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நீ ஒரு தீன்றால் நான் குளிர் காய்வே அன்பே தீயாயிரு. என்னடி சொல்ற? அண்ணா வாய் ரொம்ப ஓப்பன்ல இருக்கு, க்ளோஸ் பண்ணுங்க. என்னடாமா சொல்றீங்க? அர்ஜுனுக்கு பூஜா ப்ரப்போஸ் பண்ணலா? அதுதானே உனக்கு ஆச்சரியம்? இப்போ பூஜாக்கு அர்ஜுன் என்ன ரிப்ளை பண்ண போனான்றதான் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஏய், என் தம்பிக்கு அதெல்லாம் பிடிக்காதுடி. உங்ககிட்ட சொன்னானா? அவன் பூஜா கிட்ட பழக்கத்தை பார்த்தாவே எனக்கு என்னமோ மேபி ஒரு 50 இல்ல 80% லவ்வா தான் இருக்கும்னு தோணுச்சு. இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் ஆயிடும். உன் தம்பி எவ்வளோ நல்லவன். ஆஹா, இல்ல என் தம்பிலாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பாக்குற பரம்பரையில பிறந்தவன். அவளாம் லவ்லாம் பண்ண மாட்டான். இந்த தங்கத்தையே நான் உருக வச்சுட்டேன், அந்த தங்கத்தை அவ உருக வைக்க மாட்டாளா? என்னோட லவ் வேறடி. அது சின்ன வயசுல இருந்து இந்த லவ், அது உள்ளுக்குள்ளே இருந்து உன்னை பார்த்தோன்னு வெள்ள அது வேற. அவனுக்கு அப்படிலாம் இல்ல, லவ்லாம் அவனுக்கு பிடிக்காது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா, உங்க தம்பியோட லட்சணம் இப்ப தெரிஞ்சிடும். அர்ஜுன் ஐ லவ் யூ அர்ஜுன். ஆஹா, எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணா நான் ஏத்துக்க மாட்டேப்பா. வேற எப்படி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணவா? சே, என் செல்லத்துக்கு கஷ்டம் கொடுப்பேனா? அதெல்லாம் வேண்டாம். நீ ஐ லவ் யூ பொறுக்கின்னு சொல்லு. இல்ல, நீ பொறுக்கி இல்ல, ரொம்ப நல்ல பையன். உன்னை எப்படி பொறுக்கின்னு கூப்பிடுறது? பரவாயில்ல, நான் மத்தவங்களுக்கு நல்லவனா இருந்துட்டு போறேன், உனக்கு பொறுக்கியாவே இருக்கிறேன். அச்சோ, ஐ லவ் யூடா பொறுக்கி. லவ் யூ டூ ராட்சசி. இது மாதிரி நிறைய லவ் பண்ணிக்கிட்டு நிறைய சண்டை போட்டுட்டு நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. நான் ஒன்னு சொல்லவா அர்ஜுன்? சொல்லுடி. என்னோட அப்பா தான் எனக்கு லைஃப்லே ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவர் எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு. நான் என்ன கேட்டாலும் அடுத்த செகண்டே வாங்கி கொடுப்பாரு. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றனால இல்லை, எனக்கு ஒரு அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யார் இருந்தாலும் எனக்கு இதே மாதிரி தான் பார்த்துருப்பாரு. என்ன அப்படிதான் செல்லமாக வளர்த்துருப்பாரு. ஏன்னா அவரோட லக்கி சாம்பியனை சொல்லுவார். அதனாலேயே என்னவோ ஒன்று பார்த்து எல்லாமே எனக்கு பண்ணுவார். ஒரு நாப்கின் வாங்கணுன்னா கூட நான் கடைக்கு போய் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, என்னோட அப்பா தான் பண்ணுவார். அந்த இடத்த நீ இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்ட. என் அப்பாவோட இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ பண்ணிட்டடா. இது போதுண்டி, இதுக்கு மேல என்ன வேணும்? உன்னை நான் உங்க அப்பாவோட சூப்பரா பார்த்துப்பேன். இது நான் உனக்கு பண்ணித்தர ப்ராமிஸ். ஐ லவ் யூ அர்ஜுன். சரி, ஐ லவ் யூ பொறுக்கி. லவ் யூ டு ராட்சசி. அதிகாலை மழைதானா அவனோட இனி நானா, இது நான் கேட்ட காலங்கள். என்ன எல்லாரும் வாயை பிளந்துட்டானுங்க? என்னடி ஏண்டி வாயை பிளந்துட்டு இருக்க? கொஞ்சம் அக்கடை சுடுமா. எக்கட
என்னடி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க? அதான் சொன்னேன்ல, அக்செப்ட் பண்ணிட்டான் போல லவ்வா. வரடி இருடி. நானும் வரேன்டா. ஏய் அண்ணடி, என்னடி நடக்குதுங்க? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒண்ணு சேர்ந்துச்சு போல. இனிமே நாங்க இந்தியா பாகிஸ்தான் இல்ல, ரோமியோ அண்ட் ஜூலியட், ராஜா ராணி, லைலா மஜ்னு எல்லாமே. அடேங்க அப்பா, டேய் ஏ தம்பியாடா நீ? பொண்ணை பார்த்தா மண்ணை பாக்குறேன், ஜாதியில பிறந்தவன் அப்படி இப்படின்னு பேசுவ. இப்ப என்னடா இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிற? நான் அதெல்லாம் இவளை பாக்குறதுக்கு முன்னாடி, இவளை பார்த்ததுக்கு அப்புறம் டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுனா. நான் தான் சொன்னேன் இல்லடா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ட்ராக் ஓடுது, கண்டுபிடிக்கிறேன்னு. பத்தியா, அவங்கள வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. கரெக்ட் தாண்டி பாப்பு, நீ அப்பவே சொன்ன உன் தம்பி சரியில்லை, ஏதோ ட்ராக் ஓடுதுன்னு. நான் தான் என் தம்பிய தப்பா நினைக்க கூடாது, என் தம்பி நல்ல பையன் அப்படி இப்படின்னு உனக்காக சர்டிபிகேட்லாம் கொடுத்தேன்டா. இப்ப என்னடா இப்படி வந்து நிக்கிற? அண்ணா அதுக்கெல்லாம் காதல் தான் காரணம். இல்ல, எனக்கு புரியல. டாமன் ஜெரி மாதிரி அடிச்சிட்டு இருந்த நீங்க இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. ஆனா நல்லா தான் இருக்கு இந்த ஜோடி. எப்பவுமே காதல் முதல்ல தாண்டி ஆரம்பிக்கும். ஆஹா, இவ்வளவு ஸ்மைல் இந்த வாயடி முகத்துல. எப்பவுமே இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா தாண்டி இருப்பேன், ஏன்னா கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டல உன்ன மாதிரியே. பாரு எப்படி டயலாக்லாம் அடிச்சு விட்றா. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளா போறோம், அப்ப டபுள் ட்ரிபிள் சந்தோஷம் தானே? அம்மாடி, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் மருமகளா போறதுக்கே நான் 1000 ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கடுத்து நீ மருமகளா வரணும். நீயும் எப்படியும் குறைஞ்சது ஒரு 500 ஸ்ட்ரகிளாவது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆறேன்னு. என்னடி லவ் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் நாளே பயமுறுத்துறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, அதான் உங்க பொறுக்கி சொல்லிட்டாரு, அவர் பாத்துப்பாரு. அவர் மட்டுமா? நீங்களும் பாத்துப்பீங்களா மாமா? ஏது மாமாவா? ஆமா, என்னோட மாமா. ஏன்னா இவன் எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறான்னா அவனோட அண்ணன் எனக்கு மாமா தானே. அடி பாவி, எவ்வளவு பிளான் பாத்தியா அகில்? ஆமா, நீதாம்மா என் அம்மாவுக்கு ஏத்த மருமக. அப்ப நான் இல்லையா? ஐயோ தங்கம், நான் அப்படி சொல்லடி தங்கம். நீங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு ஏத்த மருமக தான். அவ வாயடிச்சாவது எங்க அம்மா வாய மூடிடுவா, நீ உன் புத்திசலத்தனத்தால எங்க அம்மா வாய அடிச்சிருவ. அதனால ரெண்டு பேருமே ஏத்த மருமக தான். என் அண்ணன் எப்படி சமாளிக்கிறான்? அந்த பயம். எனக்கு பயப்படாம வேற யாருக்கு பயப்பட போறேன்? ஒரு ரகசியம் சொல்லவா? சொல்லடி அழகு பொண்டாட்டி. அத்தை எங்க விஷயத்துல மட்டும்தானே கேட்டவங்க. ஆனா உன்னை வளர்த்ததுல, அர்ஜுனை வளர்த்ததுல, அனிதா வளர்த்ததுல உண்மையிலே ரொம்ப அழகா வளர்த்துருக்காங்க. பையனை எப்படி வளர்க்கணும், பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு ரொம்ப அழகா வளர்த்துருக்காங்க. அதனால எல்லா விஷயத்துலயும் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. என்னோட விஷயத்துல மட்டும்தான் தப்பு சொல்ல முடியும். அப்படி தானடா? பாரு, மாமியாருக்கு இப்பயே சப்போர்ட். சப்போர்ட் இல்ல, சப்போர்ட்டாவும் இல்ல, உண்மையே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு அன்பான பையனை எனக்காக வளர்த்துருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஏன் அத்தை மட்டும் என்ன குறைச்சலா? இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணை எனக்காகவே பெத்து வளர்த்து வச்சிருக்காங்க. நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் உனக்காக மட்டும்தான்டா. ஒன்னு தவிர, அதாவது உன் நிலையில தவிர வேற எந்த பையனோட நிலையுமே படக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நான் அதுல கரெக்டா இருக்கேன்டா. எப்பவுமே கரெக்டா இருப்பேன். அகில தவிர வேற எந்த பையனோட நிலையும் என் மேல படாது. நான் பட விட மாட்டேன். எவனையும் நெருங்க நான் விட மாட்டேன்டி. ஏன்? பிகாஸ் யூ ஆர் மை வைஃப். ஆஹா, லைஃப். கண்ணுக்குள்ளே உந்தன் மோகம் ஒட்டிக்கொண்டது, சுக சொப்பனங்கள் என்னை வந்து சுற்றி கொண்டது, என்னை விட்டு தென்ற அவனுங்களுக்கு நம்ம சொன்னோம்னு நமக்கு சொல்றானுங்க. என்னடா? இல்ல, எங்களை சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதான் கேட்டேன். ஏய் நீங்களா கத்துக்குட்டிடா, இனிமே தாண்டா கத்துக்கணும். அண்ணன் உனக்கு டெய்லி 2 hours ட்ரைனிங் கொடுக்குறேன். ஐயடா, இவரே இப்பதான் கத்துக்கிறாராம், இவரு இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாராம். ரொம்ப தான். உங்க அழகான லவ் ஸ்டோரி பார்த்துதான் எங்களுக்கே லவ் பண்ண தோணுச்சு. அப்படியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் தான் எங்க லவ் குரு. பாத்தியாடி? பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னோட அகில. இந்த ரெண்டு ஜோடியும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்னடி? கண்டிப்பா எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். இது உயிரும் உயிரும் பேசும் மொழி, இதை விடவும் சிறந்தது எந்த மொழி? என் உயிரை இது இருளல்ல, அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத. எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே. நீ அர்ஜுன் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லடா. ஒரு பொண்ணை பார்த்தா அந்த செகண்டே மறந்துடுவேன். இப்போ என்னடா இவளோட ஞாபகம் உன்னை எப்படி போட்டு படாப்படுத்துது? அவ காதல சொன்னாலும் சொன்னா, நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ண. ஆஹா, அவகிட்ட பேசாமல அவ பார்க்காம இருக்க முடியலையே. பேசாம கால் பண்ணிடலாம். என்ன தூங்கிட்டாளா? எடுக்கல. ஹலோ பொறுக்கி,
ஆயுசு நூறுடா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணிட்ட? யோசி ஆனா பண்ணாத. என்னடா பொறுக்கி, உனக்கு நான் கால் பண்ணிருப்பேன். அப்பதான் அப்பா அம்மாவும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறதா கிளம்புனாங்க. சோ இன்னைக்கு நைட் போயிட்டு நாளைக்கு காலைல தான் வருவாங்க. அவங்க வழி அனுப்பிச்சிட்டு இப்பதான் வந்து உட்கார்றேன் வீட்டுல லாக் பண்ணிட்டு. என்னது டாடி மம்மி வீட்ல இல்லையா? ஆமா இல்ல, அதுக்கு என்ன போ? அதுக்கு என்னவா? நீ தனியால இருப்ப? நான் இதுக்கு முன்னாடியும் தனியா இருந்திருக்கனே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க மார்னிங் ஒரு 8:30 ஒரு 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆத்தி அது வரைக்கும் என் தங்க தனியா இருக்கணுமே, அது எப்படி? நான் வேணா துணைக்கு வந்து உன் கூட இருந்துக்கவா? யாரு நீ? நான் எனக்கு துணைக்கு? உனக்கு துணைக்கு இங்க வந்து இருக்கிற? ஆமாடி. போடா அங்க. ஏண்டி நீ மட்டும் தனியா தானே இருப்ப, நான் வந்து துணைக்கு இருப்பேன்ல, பொறுக்கி உன பத்திரமா பாத்துப்பேன்ல. நீ மத்தவங்களுக்கு நல்லவன் தான், நீ சொல்ற மாதிரி ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு நல்லவனா இருப்பியான்னு தெரியல. அதனால நீ வாயை மூடிட்டு நான் அங்கே தூங்கு, நான் இங்கே தூங்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. லவ்வ சொல்லிட்டு பேசாம இருக்க முடியலடி, உன்னை பாக்கணும் போல இருக்கு, உன்னை பாக்குறதுக்காவது வரனே. ஒரு ஆணியே நீங்க போடுங்க வேணா, நீங்க கம்முன்னு படுங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? சப்பாத்தி குருமா. குட் பை. சாப்பிட்டீல? கப்பு சுப்பம் படு. நாளைக்கு மார்னிங் நம்ம காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகேவா தங்கம்? போடி, ரொம்ப தான் பண்ற. உண்மையிலே நல்ல பையன் தாண்டி. அங்க வந்து உனக்கு துணைக்கு இருந்துட்டு நீ தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3:30 அந்த மாதிரிலாம் கிளம்பி நான் என் வீட்டுக்கு வந்துடுறேன். பாஸ் பாஸ் பாஸ், நீங்க எங்கேயும் வர வேணாம் பாஸ், நீங்க அங்கேயே இருங்க. அதுதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏண்டி அடங்காதவனே, அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்து வீட்டுல சொல்லிட்டா என்ன பண்றது? லவ் பண்ண அன்னைக்கே நம்ம லவ் கட் ஆயிடும். பேசாம அடங்கி உடங்கி இரு. போடி. சரிடா பொறுக்கி, கோச்சுக்காத. நீ போய் தூங்கு, நானும் உன்னை நினைச்சிட்டு அப்படியே தூங்குறேன். சரி ஓகே, குட் நைட். ஓகே குட் நைட், லவ் யூ. லவ் யூ டூடி. இல்ல இவளை அப்படியே விடக்கூடாது, அவளை பார்க்கணும் போல எனக்கு தோணுது. எப்படியும் அண்ணன் மித்ராவை பார்க்க என்னதான் கிளம்பியிருப்பான், அவன் கூட சேர்ந்து இவளை போய் நம்மளும் பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஏதாவது பிளான் போடுவோம். அண்ணே என்ன நான் அப்படி பாக்குற? வேற எப்படா பாப்பாங்க? ஏண்டா நான் மித்ரா வீட்டுக்கு போறேன்னா அது வேற விஷயம்டா. அண்ணன் இருக்காரு, அண்ணன் சமாளிச்சுப்பாரு, பாத்துப்பாரு, நம்ம மேல உள்ள நம்பிக்கையில. அவ வீட்டுக்கு எப்படிடா போக முடியும்? யாராவது பார்த்தானா தோலை உரிச்சிருவாங்கடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வீட்டுல யாருமே இல்லையா? நீ இப்போ லாங் டிரைவ் தானே போற, நானும் கூட வரனே. நாங்களும் அப்படியே போயிட்டு அவளை அப்படியே ட்ரா பண்ணிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டே அச்சு, நீ அநியாயம் பண்றடா. லவ் பண்ண ஆரம்பிச்ச ஒரே நாள்ல மாட்டிக்காதடா. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன், அவங்க அப்பா அம்மா தான் வீட்டுல இல்ல. அவளை பத்திரமா நம்ம கூட்டிட்டு போயிட்டு வெளியில சுத்தி எல்லாம் பாத்துட்டு அவளை ஒரு 4:30 5:30 கொண்டு போய் வீட்டுல விட்டுலாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா 8:30 9 o'clock ஆகுமா வீட்டுக்கு வர மார்னிங். அதுக்குள்ள நம்ம விட்டுலாம்ண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய் மித்ராக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவான்னு தெரியலடா. அவளாம் எதுவும் சொல்ல மாட்டா, அவளும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவா. வேணா மலரையும் கூட்டிக்கலாம், நம்ம பைக்ல போவேணா, கார்ல போலாம். அட பைத்தியக்காரா, ஐயோ ஏண்டா நிம்மதியா லவ் பண்ண விடியாடா? ரொம்ப நாளாச்சுடா அவ கூட லாங் டிரைவ் போய். சரி போலான்னு கிளம்புனேன், நீ வந்து என் ஆளை பார்க்க போகணும், என் ஆளை விட்டு கூட்டிட்டு போ, நானும் லாங் டிரைவ் போகணும்னு வந்து நிக்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. அண்ணா கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன்னோட லவ்க்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க ஒன்னா இருக்கும்போது உனக்கு எவ்வளோ நான் காவல் காத்திருக்கேன். அவ வீட்டுக்கு போகும்போது நாயெல்லாம் குலைக்கும், நான் வெளியிலே உட்காந்துருப்பேன், எப்படி படுத்தெல்லாம் தூங்கிருக்கேன்லண்ணா. என் லவ்க்காக இது கூட பண்ண மாட்டியாண்ணா? ஜஸ்ட்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. டே அச்சோ, அநியாயம் பண்ணாதடா. நான் மட்டும் இப்ப வீட்டுல இல்லாதது அம்மாக்கு தெரிஞ்சாவே பிரச்சனை அங்க வேற மாதிரி இருக்கும். நீயும் இல்லைன்னா அவ்வளவுதான்டா. உனக்கு புரியுதா? நம்ம 2 பேருமே இல்லைன்னா அம்மா பயப்பட மாட்டாங்க, எங்கேயோ ஊர் பொறுக்க போயிருக்காங்கன்னு நினைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் திட்டுவாங்க, அவ்வளவுதான். பட் நீ மட்டும் போனீங்கன்னா யாரையோ பார்க்க போயிருக்கேன்னு அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாதுன்னா இனிமே நம்ம எங்க போனாலும் நம்ம 2 ஜோடியும் ஒன்னாதான் போறோம். ஓகே? லாங் டிரைவ் போலாமா? எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. உருப்படாதவனே. ஷோ சரிடா, அவன் அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் தெரியும், வீட்டு தெரியும், எல்லாமே தெரியும். எப்படா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க? லவ் பண்ற பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தானே. என்ன மாரி ஓவர்டேக் பண்ணி போயிடுவ போல இருக்கேடா. நீ தானே லவ் குருவே, என்ன இப்படி சொல்ற? அட போடாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரிடா, கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன். ஆனா முதல்ல மித்ராவே மலரையும் கூட்டிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம போய் பூஜா கூப்பிடலாம். ஏன்னா அவளை மட்டும் நம்ம 2 பேர் மட்டும் அவளை போய் கூப்பிட்டோம்னா அவ ஏதாவது பயந்துருவா. அதனால அவங்களையும் கூட்டிட்டு போகலாம், ஏதாவது சமாளிப்பாங்க அவங்களும். செல்ல அண்ணா, தேங்க்யூ. கத்தி தொலையாத, வந்து தொலை போவோம். சரி மெதுவா போலாம். மாமா ஆத்தியம்மா, எங்க போறீங்க 2 பேரும் இந்த டைம்ல? சொல்லி முடிஞ்சு. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு.